Hello viewers, welcome to Chef Raghavan's Factory. Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்னென்னா ரொம்ப ஈஸியான பச்சை மிளகா, புளி மிளகான்னு சொல்லுவாங்க. இதை திருநெல்வேலி, புளியங்குடி இங்கெல்லாம் வந்து சில வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ். நான் ஒருத்தவங்க கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் டயர்டாக இருக்கீங்களோ, என்னால் ஸ்பெஷலாலாம் இன்றைக்கி சமைக்க முடியாதுப்பா, நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு நினைக்கிற டயத்தில் இந்த டிஷ்ஷை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு சைடு டிஷ் ரெடி. தேவையான பொருள் என்னென்னன்றதை இப்போ சொல்கிறேன். நம்ம வீடியோ போகலாமா? இந்த தேவையான பொருள் சொல்லும்போதே அதை எப்படி கட் பண்ணணும், அந்த பச்சை மிளகாய் இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் நல்லா விவரமாக கட்டியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருளை பார்க்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய், இந்த மாதிரி நல்லா காரமான பச்சை மிளகாய் வாங்கிக்கோங்க. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 பீஸ் பச்சை மிளகாய்க்கு ஒரு கையளவு உரித்த சின்ன வெங்காயம், ஒரு ஃபுல் கையளவு நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு லெமன் சைஸில், எலுமிச்சம்பழம் சைஸில் புளி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். நல்லா ஊறட்டுவது. கொஞ்சம் கருவேப்பிலை, இது போக எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், 5 நிமிஷம் வேலை தான். வாங்க நம்ம சமைக்க போகலாம். பச்சை மிளகாயை வெட்டும்போது இந்த காம்பை வந்து ஃபுல்லாக வெட்ட வேண்டாம். இந்த மாதிரி பாதியை வெட்டிக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டாக ஒரே ஒரு கோடு, அவ்வளோதான். இந்த மாதிரி பிரிச்சுட்டாலே போதும். நம்ம சமைக்கும்போது உள்ளே போய் அந்த மசாலாலாம் வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மிளகாயை வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொரியலுக்கு நம்ம வெட்டுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. ஸோ இதையும் வந்து நம்ம பச்சை மிளகாயோடு போட்டு சமைக்கும்போது நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா அப்படியே முறுமுறுன்னு லைட்டாக அதை வதங்கியிருக்கும்ல சின்ன வெங்காயம், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த டிஷ்ஷோட சக்ஸஸே வந்து சீக்ரெட்டே வந்து பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கணும். சிலர் வந்து ஊரில் நல்லா நீளமாக இருக்கும் பச்சை மிளகாய், அது சிலது காரம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி எவ்வளோ சின்ன பச்சை மிளகாய் இருக்கிறது வந்து நல்லா காரமாக இருக்கும். எந்த பச்சை மிளகா மார்க்கெட்டில் நல்லா காரமானதாக இருக்குமோ அதை கேட்டு வாங்கி போட்டிங்கன்னா அந்த புளி ஊற்ற போகிறோம்ல, அந்த பேலன்ஸ் ஆகி அந்த புளி, உப்பு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மெயினாக பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், யாருனாலும் சமைக்கலாம். காலேஜ் போகிற பிள்ளைங்க, புதுசாக கல்யாணமான டேட்ஸ், லிட்டில் பிரின்சஸ் எல்லாருமே வீட்டில் செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. இப்போ நான் சொன்ன மாதிரியே சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டிட்டு பச்சை மிளகாயை வெட்டி வச்சாச்சு. இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணியில் நல்லா கரையிடும் புளி. புளி நல்லா கரைஞ்சி தண்ணி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கரைச்சாச்சு. ஒரு பேனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 1.5 கரண்டியில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். அந்த கடுகு வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை போட்டோடனே லைட்டாக வதக்குங்க. ஸோ அந்த எண்ணெயில் வந்து பச்சை மிளகா நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் அந்த வாசம், பச்சை மிளகாவோட வாசம் நல்லா அதில் உள்ளே ஏறும். இந்த நல்லெண்ணெயில் இந்த கடுகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கும்போது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்குது. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வதக்குங்க. ஏன்னா லைட்டாக எதனா கீறி போட்டுருக்கோம், பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நானே கொஞ்சம் தள்ளி நின்று தான் சமைக்கிறேன். இன்றைக்கி காலையில் என் வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க, சொல்ல மறந்துட்டேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கா, என் ரெசிபியை பார்த்து புலாவ் பண்ணியிருக்கா. என்ன சொல்லியிருக்கேன், தண்ணி ஊற்றுங்க, பால் ஊற்றுங்க, வெங்காயம் எல்லாம் போட்டு அரிசி போட்டு விசில் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கா. நான் அரிசி போடவே இல்லை. அரிசி இல்லாமல் விசில் அடிச்சுட்டு வந்துருக்கு தண்ணியில். ஏன்னா கடைசியாக அப்புறம் பார்த்தா அரிசி இங்கே இருக்குது, என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு அப்புறம் புலாவ் பண்ணியிருக்கா. எப்படி பார்த்தீங்களா, கலக்கியிருக்கால, சூப்பர் மேடம். வாங்க, பச்சை மிளகா ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகா கொஞ்சம் இந்தளவு வதங்கினோடனே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை இப்போ போட்டுருவோம். சின்ன வெங்காயத்தை போட்ட உடனே கருவேப்பிலை இருக்குல்ல கூடவே அதையும் கொஞ்சம் போடலாம். இந்த வெங்காயமும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்ந்து கொஞ்சம் குக்காகட்டும். இப்போது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தைரியம் என்ன சமைக்கலாம், ரொம்பலாம் ஒன்றும் வெடிக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சமைச்சாதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல டிஷ்ஷு, ரொம்ப ஈஸி கூட. நீங்கள் எல்லா டிஷ்ஷு கூட சாப்பிட்லாம். வெங்காயம் ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோடனே கொஞ்சமாக மஞ்சப்பொடி,
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கடைசியாக கொஞ்சமாக காயத்தூள். இப்போ வந்து நான் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு தான் மசாலா போட்டிருக்கேன். லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் இந்த வெங்காயத்தோட அந்த மசாலா பொடி லைட்டாக ஒட்டின உடனே குயிக்காக இது கருகிறதுக்குள்ளே புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். மசாலா பொடியெலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளி இருக்குல்ல, அந்த தண்ணியை லைட்டாக இப்போது அப்படி வடிகட்டி ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இப்போ புளி போட்டோம்ல, இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. அந்த உப்பு நல்லா கரைஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போது அந்த புளி ஊற வச்ச பாத்திரம் இருக்குல்ல, அதை லைட்டாக அலசி திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த புளி இப்போ நம்ம ஊற்றின புளி தண்ணி இருக்குல்ல, அதனால் கொதிச்சு அந்த பச்சை வாடை போகணும். அப்போ வந்து ரொம்ப இறுகிடக்கூடாது. அதுக்காக வாங்க காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த புளி பச்சை மிளகாய் எல்லாம் வேகணும்ல, அதுக்காக கொதிக்கட்டும் நல்லா. அவ்வளோதாங்க. இப்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒரு ஈஸி ஹோம் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ஸ்நாக், ஹெல்தி சைட் டிஷ் ரெடி உங்களுக்கு. இப்போ அது ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுட்டு டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஸ்டவ்வை நான் அமர்த்த போகிறேன். பார்க்கும்போதே சும்மா அப்படியே டெம்ப்டிங், இந்த எச்சி வாய் ஊறுமாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கா? இப்போ வாங்க நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். பச்சை மிளகா காரமும் இந்த புளி உப்பும் செமையாக இருக்குங்க. என்ன சைட் டிஷ்ஷு ஒன்று செய்யுங்க, இதே சோத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்ருங்க. கடைசியில் இந்த இருக்கு பாருங்கள், இதில் கொஞ்சம் வெள்ளை சாதத்தை போட்டு பிரட்டி அப்படி உருட்டி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். டோன்ட் வெயிட், உடனே போங்க, பச்சை மிளகாய் வாங்க, வெட்டி சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. பை பை.